Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் அப்பர்ணா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஓணம் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு மன ஆயுர்வேதிக்கோட ஆலுவேரா சாஃப்ரான் ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஆலுவேரா சாஃப்ரான் ஜெல்லை என்னோடய ஃபேஸில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த ஆலுவேரா சாஃப்ரான் ஜெல்லை ஒரு 5 மினிட்ஸ்க்கு என்னோடய ஆல் ஓவர் ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல்லை அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா இன்னும் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அதுக்கு தான் நான் இதை அப்ளை பண்ணுறேன். மசாஜ் பண்ணி முடிச்சிட்டோன்னே 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டா அது ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லியான் பியூட்டியோட வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னில் இருக்க ஜெல்லை வைப் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ரோஸ் வாட்டர் டோனர். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோன்னே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம ஸ்கின்னில் அப்போ தான் அப்சர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு நான் ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் என்னோடய ஸ்கின் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ண நான் பேபி லிப்போட லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா விட்டமின் சி அண்ட் B12ஓட சீரம். இந்த சீரமை நம்ம ரெகுலராக நம்மளோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ தரும். இந்த சீரமாக ஆல் ஓவர் என்னோடய ஃபேஸ் நெக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த சீரம் அப்ளை பண்ணிட்ட அப்புறம் என்னோடய ஸ்கின் வந்துட்டு எவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருக்குன்னு. இப்போது இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் இல்லை, நார்மலாக எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் பார்க்கவே நல்ல ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது லாக்மேயோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு நார்மலாகவே மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷனில் நான் கொஞ்சம் ப்ரைமர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரைமர் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ண ஆலுவேரா ஜெல்லே நான் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். இஃப் சப்போஸ் நீங்கள் ஏதாவது அர்ஜென்ட்டாக ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கிளம்புறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாகும், உங்களுக்கு ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். நான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் ப்ரைமரும் மாய்ஸ்சரைசரும் ஆட் பண்ணனால நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோவை ஷேப் பண்ண நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ ஷேப்பர். இந்த ஐப்ரோ ஷேப்பரை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ணி உங்களோட ஐப்ரோஸை ஷேப் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக அப்ளை பண்ணாமல் ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணாலே பார்க்க அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது மெப்ளின் நியூயார்க்கோட கலோசல் காஜல். இந்த காஜல் யூஸ் பண்ணி என்னோடய வாட்டர் லைனில் மட்டும் நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது ஐடெக்ஸ் டாஸ்லரோட ஐலைனர். இந்த ஐலைனர் யூஸ் பண்ணி என்னோட 2 ஐஸ்லையும் நான் போல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஹவ் டு அப்ளை ஐலைனர்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்ன ஐலைனர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் எவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் ஐலைனர் வாங்கினாலுமே என்னோடய ஃபேவரட் ஐலைனர் இந்த ஐடெக்ஸ் டாஸ்லரோட ஐலைனர் தான். இந்த ஐலைனர் யூஸ் பண்ணும்போது தான் என்னோடய ஐஸ்க்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தருது, அது இல்லாமல் நல்ல போல்ட் லுக்கும் தருது. ஸோ என்னோடய ஃபேவரட் ஐலைனர் இது. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது ஐடெக்ஸ் டாஸ்லரோட மஸ்காரா. மஸ்காரா அப்ளை பண்ணும்போது எப்பயுமே மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி கீழே அப்ளை பண்ணுங்கள், அப்புறம் டவுன்வர்ட்ஸ்லேருந்து அப்வர்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஐலாஷஸ் பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். தென் மஸ்காராவோட எட்ஜஸ் யூஸ் பண்ணி என்னோடய லோவர் லேஷஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போது என்னோடய லிப்ஸ்க்கு ப்ளூ ஹெவனோட லிப் லைனர் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக லிப் லைன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணியே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஹேர் டூ பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக் மேக்கப் லுக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகணுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கிளம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய், டேக் கேர். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.